வண்ண மீன்களின் பெரும் போட்டி. ஒரு பெரிய அழகான குளம் இருந்தது. அந்த குளத்தில்தான் வண்ண மீன்களின் உலகம் இருந்தது. செம்மீன், பச்சை மீன், நீல மீன், மஞ்சள் மீன், இளஞ்சிவப்பு மீன் எல்லாம் சேர்ந்து சிரித்து ஆடி நீந்தி வாழ்ந்து வந்தார்கள். அந்த குளத்தில் ஒவ்வொரு வருடமும் ஒரு பெரிய நிகழ்ச்சி நடக்கும். அழகான வண்ண மீன் போட்டி. அந்த நாள்ல எல்லா மீன்களும் தங்களை குளம் போல் அலங்கரித்துக் கொள்வார்கள். சிலர் காகிதம் போட்டு வண்ணமூட்டுவார்கள், சிலர் கடல் சிப்பி தொப்பி போடுவார்கள், சிலர் புதிய துணிகள் போட்டுக் கொள்வார்கள். அந்த வருடம் போட்டியை ஏற்பாடு செய்தவர் மீன் மாஸ்டர் கப்பி. வயதான கண்ணாடி அணிந்த ஒரு சிறிய மீன். அழகாக இருப்பது மட்டும் போதாது என்றார் கப்பி மாஸ்டர். நீங்கள் உங்கள் வண்ணத்தை பற்றி பெருமை பேசணும், அதோடு சிரிக்க வைக்கணும். அப்போ குளத்தில் உள்ள எல்லா மீன்களும் தங்கள் திறமையை பயிற்சி செய்ய ஆரம்பித்தார்கள். செம்மீன் என்ன நினைத்தான் தெரியுமா? நான் சிவப்பு, நான் காதலின் நிறம், எல்லாரும் என்னை பார்த்தால் இதயம் துடிக்கும். அவன் தினமும் கண்ணாடிக்கல் முன் நின்று புன்னகை பயிற்சி செய்தான். ஆனா ஒவ்வொரு முறை புன்னகை செய்ததும் அவன் வாயிலிருந்து புபு புபு என்ற புயல் புட்டுகள் வந்துவிடும். அவன் புயலுடன் புன்னகை செய்யும் போது குளத்தில் இருந்த எல்லா மீன்களும் சிரித்தார்கள். செம்மீன் புன்னகை போட்டாலே புயல் வரும் என்று யாரோ கத்தினார்கள். பச்சை மீன் யோசித்தது, நான் பசுமையான சுற்றுச்சூழலின் சின்னம், நான் எல்லா பசுமையையும் காப்பாற்றும் மீன். அவன் குளத்தின் அடியில் இருக்கும் பிளாஸ்டிக் மூட்டைகளையும் காகிதங்களையும் எடுத்து தன் மீன் நண்பர்களிடம் சொன்னான், நம்ம குளத்தை சுத்தமா வச்சுக்கணும். ஆனா அவன் எடுத்த குப்பை முழுவதையும் தன் மீன் வீட்டில் வைத்து விட்டான். அவன் வீட்டுக்குள் போக முடியாமலே வெளியே நின்று கொண்டிருந்தான். எல்லாரும் சிரித்தார்கள். பச்சை மீன் சுத்தமா இருக்கணும் என்பான், ஆனா தன் வீட்டை குப்பை தொட்டியாச்சே. நீல மீன் ரொம்ப அமைதியானவள். அவள் தினமும் அலைகளுடன் ஆடுவாள். நான் கடலின் நிறம், நான் அமைதியின் சின்னம் என்று சொல்லும் அவளின் குரல் கூட தண்ணீரின் ஒலி போல் மென்மை. ஆனா அவள் பேச்சு அவ்வளவு மெதுவா இருந்தது, யாருக்கும் கேட்கவில்லை. போட்டியின் நாளில் அவள் பேசியது, நான் நீல மீன், நான். அப்போ செம்மீன் பக்கத்தில் இருந்தவன் கேட்க முடியாம, என்னடி சொன்ன என்று கத்தினான். அப்போ குளம் முழுக்க சிரிப்பு வெடித்தது. நீல மீன் அமைதியா இருப்பா, ஆனா பேசுறதுக்கே மைக் வேணும்னு. அடுத்து வந்தாள் மஞ்சள் மீன். அவளுக்கு ரொம்ப காமெடி பிடிக்கும். அவள் தினமும் ஜோக்குகள் சொல்வாள். நான் சூரியனின் நிறம், எல்லாரையும் ஒளியால் பிரகாசப்படுத்துவேன். அவள் சொன்னதை கேட்டு இளஞ்சிவப்பு மீன் கேட்டாள், அப்படியானா நீயே சூரியன், நம்ம எல்லாரும் சுட்டு போயிரணுமா? அவள் சிரித்து விட்டு, ஐயோ இல்ல, சுற்றுது சூரியன் வேலை, நானோ சிரிக்க வைப்பதுதான். அந்த கூத்து எல்லாரையும் சிரிக்க வைத்தது. இப்போ வந்தாள் கடைசியாக இளஞ்சிவப்பு மீன். அவள் ரொம்ப அழகி, தன்னம்பிக்கை மிகுந்தவள். அவள் சொன்னாள், நான் எல்லா நிறங்களையும் கலந்த நிறம், நான் ரொம்ப ஸ்பெஷல். அப்போ பச்சை மீன் மெதுவா கேட்டான், நீயே ஸ்பெஷல், நாங்கள்லாம் என்ன மீன் குழம்பா? அவள் சிரித்துவிட்டு, இல்ல, நீங்க எல்லாம் எனக்கு பக்கத்து வண்ணங்கள், நாம சேர்ந்துதான் வானவில். அந்த வாக்கியம் கேட்டதும் எல்லா மீன்களும் கைத்தட்டினார்கள். அதோடு குளத்தின் மேல் வானவில் தோன்றியது. அந்த வானவிலை கண்டு கப்பி மாஸ்டர் மின்சாரம் பாய்ந்த மீனாக நின்றார். அடடே, இதுதான் உண்மையான வண்ணம், ஒற்றுமையின் வண்ணம். அந்த ஆண்டு யாருக்கும் தனிப்பரிசு கொடுக்க முடியாமல் போனது. ஏனெனில் எல்லா மீன்களும் தங்களின் தனித்தன்மையால் குளத்தை வண்ணமயமாக்கினார்கள். அதனால் கப்பி மாஸ்டர் அறிவித்தார், இன்று முதல் அழகான மீன் போட்டி இல்லை, அழகான நட்பு நாள். அந்த நாளிலிருந்து குளத்தில் தினமும் சிரிப்பு, பாடல், வண்ணம் எல்லாம் கலந்து குளம் ஒரு உயிருள்ள ஓவியமாக மாறியது. முடிவு. பாடம்: ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மை உண்டு. செம்மீன் போல மகிழ்ச்சி, பச்சை மீன் போல பொறுப்பு, நீல மீன் போல அமைதி, மஞ்சள் மீன் போல நகைச்சுவை, இளஞ்சிவப்பு மீன் போல அன்பு, இவை எல்லாம் சேரும் போதே உலகம் அழகாகும்.